எல்லோருக்கும் வணக்கம். இலங்கையின் பாடசாலை மாணவர்களின் சீருடையில் ஒரு மாற்றம் ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லி சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காங்க சரோஜா போல்ராஜ் அவர்கள். மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரான இவங்க என்னத்துக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு அதிகமாக இருப்பதனால் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் மரண வீதம் அதிகமாகவும் தொடர்ச்சியா நடந்துட்டு வரும்போது இந்த வருடத்திற்கு டெங்கு மரண விகிதமும் அதிகரிச்சிருக்கு. டெங்கு நோயாளர்களின் தொகையும் எக்கச்சக்கமா கூடிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதிகமான கொசு உற்பத்தி ஆகுது. அது எதுக்காக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாத இந்த சந்தர்ப்பத்துல குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாணவர்களோட சீருடை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. சாதாரணமா பாடசாலை மாணவர்கள் 10ஆம் தரத்துக்கு மேலதான் நீல கால் சட்டை போடுவாங்க. அது இல்லாம ஷார்ட் அண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க. ஸோ அவங்களோட கைகளை முழுசா மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில நேரங்கள்ல பகல் நேரத்தில் கடிக்கப்படுகின்ற கொசுனாலதான் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருப்பதனால் பாடசாலை மாணவர்களின் சீருடை முழுதாக தங்களோட உடம்பை மறைக்கிற மாதிரியான உடையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சரோஜா போல்ராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார். பெண்களுக்குமே முழுநீள கால் சட்டை, அதாவது இஸ்லாமிய மாணவிகள் போடுற மாதிரியான ஒரு கால் சட்டையோட போட்டு இந்த சட்டையை போடுறதுக்கான ஒரு முறையும், மாணவர்களுக்கு அரைக்கால் சட்டை போடாம சின்ன 1ஆம் ஆண்டு மாணவர்களிலிருந்தே முழுக்கால் சட்டை போட்டு முழு கை சட்டை போட்டு புதிதாக சீருடை மாற்றம் வெகு விரைவில் வரப்போவது. உத்தியோகபூர்வமாக அதை அரசாங்கம் அறிவிக்கும் போது மாணவர்கள் அந்த உடையில அவங்க பாடசாலைகளுக்கு பயமில்லாம போய் வரலாம் அப்படின்றத நம்மளோட சரோஜா போல்ராஜ் அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இந்த கொசுவின் மூலமாக நம்ம நாட்டுக்கு டெங்கு ரொம்ப அதிகமான ஒரு எச்சரிக்கையையும் ஒரு வேதனையும் தரும் ஒரு விடயமாக இருக்குது. நிறைய சின்ன குழந்தைகள் கூட டெங்குனால அகால மரணம் அடைகிறத நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதனால பாடசாலை மாணவர்களுக்கிடையே இந்த மாதிரியான ஒரு சீருடை மாற்றம் வரும்போது அதை வரவேற்று பெற்றோர் உடனடியாக அந்த மாற்றத்துக்கு ஏற்றமாறு உங்க குழந்தைகளுக்கு புது சீருடை அணிவித்து பாடசாலைக்கு அனுப்பி டெங்கு நோய் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வோட அதன் எச்சரிக்கையோட அந்த அவதானிப்போட டெங்கு நோயை வென்று நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு டெங்கு இல்லாத ஒரு இலங்கையை பரிசீலிக்கிறதுக்கு முன் வரணும். அதனால எல்லோரும் ரொம்ப கவனமா இந்த சீருடை மாற்றத்தை பத்தி யோசிச்சுட்டு இருங்க. அப்போ ஒபிஷியலா உங்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வந்தவுடனே உடனடியாக மாணவர்கள் தங்களோட சீருடையை மாற்றி தங்கள் உடம்பை முழுதாக மறைக்கும் சீருடைகளோட பாடசாலைக்கு சென்று வரலாம். அதனால எப்போ சீக்கிரமா அமல்படுத்த போகுதுன்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.